வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் பல பேர் தனிப்பட்ட முறையில போராடுற ஒரு விஷயத்த பத்தி ஆழமா அலசப் போறோம். ஆமா. நாள்பட்ட வலி, அதாவது கிரானிக் பெயின், இல்லனா ஏதாவது ஒரு நோயோட வாழும்போது எப்படி ஒரு நிறைவான வாழ்க்கைய வாழறதுங்கிறது தான் நம்மளோட தலைப்பு. இதுக்காக நாம வித்யாமாலா புர்ச் எழுதின லிவிங் வெல் வித் பெயின் அண்ட் இல்னஸ் புத்தகத்தை தான் ஆதாரமா எடுத்திருக்கோம். ம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த முதல்லே தெளிவுபடுத்திடணும். நம்ம நோக்கம் வலியை எப்படி மாயமா மறைய வைக்கிறதுன்னு சொல்றதில்ல. அது சாத்தியமும் இல்ல பல நேரங்கள்ல. நிச்சயமா. ஆனா அந்த வலியோட நமக்கு இருக்கிற உறவை எப்படி மாத்திக்கிறது, அதன் மூலமா நம்ம மொத்த துன்பத்தை எப்படி குறைக்கலான்னு தான் பார்க்க போறோம். ஆமா. ஏன்னா இந்த புத்தகத்தோட ஆசிரியர் வித்யாமாலா அவங்களே ஒரு பெரிய முதுகுத்தண்டு காயத்தால பல வருஷமா கடுமையான வலியோட வாழ்ந்தவங்க. அவங்க சொந்த அனுபவத்துல இருந்து தான் இந்த எல்லா யோசனைகளும் வருது. சரிதான். சரி, அப்போ முதிரை கேய்வுக்கே வருவோம். வலியில இவ்வளவு கஷ்டப்படும்போது அதோட நம்ம உறவை மாத்திக்கிறதுன்னு சொல்றீங்களே, அதுக்கு முதல் படி என்ன? புத்தகம் எங்கிருந்து ஆரம்பிக்குது? புத்தகம் ஒரு ரொம்ப அடிப்படையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல இருந்து தொடங்குது. அது நம்மளோட துன்பத்தை ரெண்டா பிரிச்சு பார்க்க சொல்லுது. ரெண்டாவா? ஆமா. முதன்மை துன்பம், அப்புறம் இரண்டாம் நிலை துன்பம்னு. இதுதான் இந்த புகழ்பெற்ற 2 அம்புகளின் கதை. ஓ, 2 அம்புகளா? கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. அது என்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். நிச்சயமா. யோசிச்சு பாருங்க, நம்ம மேல ஒரு அம்பு தாக்குது. ம். அதுதான் முதல் அம்பு. சரி. இதுதான் முதன்மை துன்பம். அதாவது நம்ம உடம்புல ஏற்படுற உண்மையான தவிர்க்க முடியாத வலி. ம். ஒரு முதுகு வலியா இருக்கலாம், மூட்டு வலியா இருக்கலாம். இது நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. இது நடந்துருச்சு. சரி, முதல் அம்பு நம்ம மேல பட்டுடுச்சு, தவிர்க்க முடியாது. அப்போ இரண்டாவது அம்பு அது எங்கேருந்து வருது? இரண்டாவது அம்பு தான் இங்க ரொம்ப முக்கியம். அந்த முதல் அம்பால ஏற்பட்ட வலிக்கு நாம மனசளவுலயும் உணர்ச்சி அளவுலயும் எப்படி எதிர்வினை ஆற்றுகிறோம் அன்னோதுதான் இரண்டாவது அம்பு. நாமளே நம்ம மேல எய்திக்கிற அம்பு மாதிரி. சரியா சொன்னீங்க. உதாரணத்துக்கு, ஐயோ எனக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது, இந்த வலி என்னைக்குமே போகாது போல, என் வாழ்க்கை இதோட முடிஞ்சுது அப்படின்னு நாம கோவப்படுறது, விரக்தி அடையிறது, பயப்படுறது, பதட்டப்படுறது. இது எல்லாமே இரண்டாவது அம்பு. ஆனா புத்தர் சொன்ன கதை இதுதான். ஒரு ஞானி மேல முதல் அம்பு பட்டா அவர் அந்த வலியை உணர்வார். ஆனா இரண்டாவது அம்பை அவர் மேல பாய விடமாட்டார். ஆனா நாம முதல் அம்பால கஷ்டப்பட்டு இரண்டாவது அம்பையும் நம்ம மேலேயே விட்டுக்கிட்டு துன்பத்தை இரட்டிப்பாக்கிக்கிறோம். நீங்க சொல்லும்போது தான் யோசிக்கிறேன். நாம எல்லாரும் இந்த 2 நிலைக்குள்ள மாறி மாறி போயிட்டு தான் இருக்கோம் போல. சில நாள் பிரச்சனைய கண்டுக்காம ஓடுறோம், சில நாள் அதாலேயே முடங்கி போறோம். ஆமா, புத்தகம் அத பத்தி தெளிவா சொல்லுது. பொதுவா நாம 2 விதமா இந்த இரண்டாவது அம்புக்கு எதிர்வினை ஆற்றுவோம். ஒன்னு தடுத்தல், அதாவது பிளாக்கிங். தடுத்தல்னா வலிய கண்டுக்காம இருக்கிறதுங்களா? கிட்டத்தட்ட அப்படிதான். வலிய உணராம இருக்க நம்ம மனசையும் உடம்பையும் இறுக்கிக்கிறது, அதை மறுக்கிறது, அதை பத்தி நினைக்காம இருக்க வேலையில மூழ்கி போறது. புத்தகம் இத உடம்பில் வாழாமல் தலையில் மட்டுமே வாழ்வதுன்னு அழகா சொல்லுது. உடம்பு சொல்றத கேட்காம மனசுக்குள்ளேயே கணக்கு போட்டுக்கிட்டு ஓடுறது. புரியுது. அப்போ இன்னொரு வகை என்ன? அது இதுக்கு நேர் எதிரானது. மூழ்குதல், அதாவது ட்ரானிங். மூழ்குதல்னா? இங்க நாம வலியால முழுசா மூழ்கி போயிடுறோம். நம்ம அடையாளம் மொத்தமாவே அந்த வலிதான்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். நான் ஒரு நோயாளி அப்படின்ற மனநிலைக்கு போயிடுறது, சுய பச்சாதாபம், மனச்சோர்வு. எல்லா நம்பிக்கையும் எழுந்துடுறது. ஆமா, இந்த 2 தீவிரமான நிலைகளுக்கும் நடுவுல ஒரு சமநிலையான பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு கருவிதான் மைண்ட்ஃபுல்னஸ். ஓகே, இப்போ நீங்க சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற வார்த்தைய இப்போ எல்லாரும் பயன்படுத்துறாங்க. சிலர் இத தியானம்னு சொல்றாங்க, சிலர் மன அமைதிங்கிறாங்க. ஆனா நாள்பட்ட வலியோட போராடுற ஒருத்தருக்கு இந்த புத்தகத்தின்படி மைண்ட்ஃபுல்னஸ் எப்படி ஒரு நடைமுறை கருவியா பயன்படுது? அது சும்மா கண்ணை மூடி உட்கார்றது மட்டும்தானே? நிச்சயமா இல்ல. புத்தகம் இதுக்கு ஒரு தெளிவான நடைமுறைக்கேத்த வரையறையை கொடுக்குது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட இப்போ இந்த கணத்துல என்ன நடக்குதுன்னு எந்த விதமான தீர்ப்பு எண்ணங்களும் இல்லாம கவனிக்கிறது. அதுல அந்த தீர்ப்பு எண்ணங்கள் இல்லாமங்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். மிக முக்கியம். இந்த வலி மோசமானது, இது நல்லா இல்லைன்னு லேபிள் ஒட்டாம அது எப்படி இருக்குன்னு அப்படியே பார்க்கறது. இதோட புத்தக ஆசிரியர் இன்னொரு வார்த்தையும் சேர்க்கறாங்க, ஹார்ட்ஃபுல்னஸ். ஹார்ட்ஃபுல்னஸ். ஆமா, ஒரு விதமான அன்பான இரக்கமான கவனிப்பு, நம்ம மேலேயே நாம காட்டிக்கிற கருணை. கேட்க நல்லா இருக்கு. ஆனா இத ஒரு பயிற்சியாக, ஒரு டிசிப்ளினா செய்யணும்னா அதுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான படிகள் இருக்கா? புத்தகம் அதை எப்படி விளக்குது? கண்டிப்பா. அதுதான் இந்த புத்தகத்தோட சிறப்பம்சம். அது ஒரு 5 படி மாதிரிய ஒரு 5 ஸ்டெப் மாடலை நமக்கு கொடுக்குது. இது வலியோட நம்ம உறவை மாத்திக்கிறதுக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. சரி, அப்போ அந்த 5 படிகள் என்னென்ன? நாம ஒவ்வொன்னா பார்க்கலாமா? பார்க்கலாம்.
முதல் படி விழிப்புணர்வு, அவேர்னஸ். விழிப்புணர்வு. ரொம்ப சிம்பிள். இப்ப என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறது. நம்ம மூச்சு எப்படி இருக்கு, உடம்புல எங்க இறுக்கமா இருக்கு, மனசுல என்ன ஓடிட்டு இருக்கு. நாம பெரும்பாலும் ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருப்போம் இல்லையா? அதிலிருந்து வெளியே வந்து இப்போ இந்த கணத்துக்கு நம்ம கவனத்தை கொண்டு வர்றது. சரியா சொன்னீங்க. அதுதான் முதல் படி. ஓகே, அடுத்த படி என்ன? இதுதான் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, 2வது படி கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். விரும்பத்தகாததை நோக்கி செல்லுதல், மூவிங் டுவர்ட்ஸ் தி அன்பிளசன்ட். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? வலிய நோக்கியே போகணுமா? நம்ம இயல்பே வலிய விட்டு விலகி போறதுதான். அதுதானே நம்மள பாதுகாக்குது. இது கொஞ்சம் முரணா இல்லையா? நல்ல கேள்வி. இதுதான் இந்த பயிற்சியோட மையப்புள்ளி. நாம வலிய ஒரு எதிரியா, ஒரு திடமான அரக்கனா பாக்குற வரைக்கும் அதோட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்போம். ஆமா, அது இன்னும் கஷ்டத்தை தான் அதிகப்படுத்தும். ஆமா, இந்த படி என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் தைரியத்தோட, ஒரு விஞ்ஞானி மாதிரி ஆர்வத்தோட அந்த வலிய நெருங்கி பாருங்கன்னு சொல்லுது. அப்படி பார்க்கும்போது வலிங்கிறது ஒரே மாதிரி இருக்கிற ஒரு திடப்பொருள் இல்லைன்னு புரியும். ஓ, அது மாறிக்கிட்டே இருக்கிற பலவிதமான உணர்வுகளோட தொகுப்பு. சில சமயம் குத்துற மாதிரி, சில சமயம் எரியிற மாதிரி, சில சமயம் மந்தமா. அதோட தன்மையை ஆராய ஆரம்பிக்கும்போது அது மேல நமக்கு இருந்த பயம் குறைய ஆரம்பிக்கும். ஓ, அப்ப அதோட சண்டை போடாம அது என்னதான்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது. சரி, 3வது படி என்ன? 3வது படி இனிமையானதை தேடுதல், சீக்கிங் அவுட் த பிளசன்ட். வலிய ஏத்துக்கிட்ட பிறகு அதே நேரத்துல உடம்புல வேற எங்கேயாவது இனிமையான உணர்வுகள் இருக்கான்னு தேடுறது. ஆமா, உதாரணமா உங்க முதுகுல வலி உயில் போகலாம். ஆனா அதே நேரத்துல உங்க உள்ளங்கையோட அரவணைப்பை உணர முடியுமா? உங்க கால்பாதங்கள் தரையில படுறத உணர முடியுமா? இல்லனா நம்ம மூச்சு காத்து மென்மையா உள்ள போயிட்டு வர்றத கவனிக்க முடியுமா? சரியா சொன்னீங்க. ஆனா இது கவனத்தை திசை திருப்புறது மாதிரி இல்லையா? ஒரு மாதிரி போலி பாசிட்டிவிட்டி மாதிரி. இல்ல, இது கவனத்தை திசை திருப்புறது கிடையாது. உண்மை என்னன்னா, வலி இருக்கும், அதே கணத்துல உடம்புல 1000 நல்ல விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. நாம வலிய மட்டுமே பெருசாக்கி பார்க்கும்போது மத்த எல்லாத்தையும் மறந்துடுறோம். இது நம்ம பார்வையை சமநிலைப்படுத்துறதுக்கான ஒரு பயிற்சி. வலியும் இருக்கு, இனிமையும் இருக்கு, ரெண்டுமே உண்மைதான். இது ஒரு பெரிய மனமாற்றத்தை கொடுக்கும்னு தோணுது. சரி, 4வது படி. 4வது படி விழிப்புணர்வை விரிவுபடுத்துதல், ஒரு பெரிய கொள்கலனாக மாறுதல். எக்ஸ்பாண்டிங் அவேர்னஸ் பிகமிங் அ பிகர் கண்டெய்னர். பெரிய கொள்கலனா மாறுறதா? ஆமா, இதுக்கு புத்தகத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. 1 ஸ்பூன் உப்பு எடுத்து ஒரு சின்ன டம்ளர் தண்ணியில போட்டா அந்த தண்ணியை குடிக்கவே முடியாது, ஒரே கசப்பா இருக்கும். ஆமா, நிச்சயமா. ஆனா அதே 1 ஸ்பூன் உப்பை ஒரு பெரிய ஏரியில போட்டா என்னாகும்? அதோட சுவை ஏரியோட சுவையை மாத்திடுமா? நிச்சயமா மாத்தாது. அதுல கரைஞ்சதே தெரியாது. அதேதான் இங்க நம்ம விழிப்புணர்வு தான் அந்த ஏரி. வலிங்கிறது அந்த 1 ஸ்பூன் உப்பு. நம்ம கவனம் ரொம்ப குறுகலா அந்த வலி மேல மட்டுமே இருக்கும்போது நம்ம வாழ்க்கை அந்த டம்ளர் தண்ணி மாதிரி உப்பு கரிக்க ஆரம்பிச்சிரும். ஆனா நம்ம விழிப்புணர்வை பெருசாக்கி எல்லாத்தையும் உள்ளடக்கிற ஒரு பெரிய கொள்கலனா மாறும்போது, ஆமா, அந்த வலியையும் இனிமையான உணர்வுகளையும் நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களையும் சேர்த்து பார்க்கும்போது வலி நம்ம அனுபவத்தோட ஒரு சின்ன பகுதியா மாறிடும். அதுவே நம்ம முழு அனுபவமாவும் இருக்காது. வாவ், அந்த உதாரணம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, கடைசி படி 5வது என்ன? 5வது படி தேர்வு. எதிர்வினையாற்றுவதற்கு பதிலாக பதிலளித்தல். சாய்ஸ், ரெஸ்பாண்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் ரியாக்டிங். ரியாக்ட் பண்றதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆமா, இந்த முதல் 4 படிகளும் நமக்கு ஒரு சின்ன இடைவெளியை கொடுக்குது. எதுக்கு நடுவுலனா, வலிங்கிற அந்த உணர்வுக்கும் அதுக்கு நாம வழக்கமா காட்டுற எதிர்வினைக்கும் நடுவுல. அந்த சின்ன இடைவெளியில தான் நம்ம சுதந்திரமே இருக்கு. அங்கதான் நாம தேர்வு செய்ய முடியும். சரியா சொன்னீங்க. கோபமா கத்துறதுக்கு பதிலா அமைதியா மூச்சு விடலாம். விரக்தியில முடங்கி போறதுக்கு பதிலா நம்ம மேலேயே கொஞ்சம் கருணை காட்டலாம். பழக்கத்தோஷத்துல இயங்குறதுக்கு பதிலா உணர்வு பூர்வமா என்ன செய்யணும்னு நாம முடிவு செய்யலாம். ஆஹா, இந்த 5 படிகளும் மனசுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. ஆனா இது இன்னும் கொஞ்சம் தத்துவார்த்தமா இருக்கு. இத நம்ம உடம்புக்கு எப்படி கொண்டு வரது? எங்கிருந்து இதை நடைமுறைப்படுத்த ஆரம்பிக்கிறது? மிக முக்கியமான கேள்வி. புத்தகம் இந்த பயணத்தை நம்ம உடம்புல இருந்து தான் தொடங்க சொல்லுது. அது புனர்வாழ்வு, அதாவது ரீஹாபிலிட்டேஷன் என்கிற வார்த்தைக்கு ஒரு புது அர்த்தம் கொடுக்குது. அப்படியா? என்ன அர்த்தம்? மீண்டும் தனக்குள் வாழ்வது, அதாவது டு ரீஇன்ஹாபிட் ஒன் செல்ஃப் அப்படின்னு சொல்லுது. பல வருஷ வழியால நாம நம்ம உடம்ப ஒரு எதிரி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். அதனால முதல்ல நம்ம உடம்போட திரும்பவும் ஒரு நட்பை உருவாக்கணும். அதுக்கு உதவுற முதல் கருவி எது? நம்ம சுவாசம். நம்ம மூச்சு. ஆமா,
இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சுவாரஸ்யமானது. நம்ம பதட்டமாவோ வலியிலையோ இருக்கும்போது நம்ம சுவாசம் வேகமாவும் ஆழம் இல்லாமலும் மாறிடும். இது நம்ம உடம்புல ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸை தூண்டிவிடும். இது உடம்ப இன்னும் இறுக்கமாக்கி வலியை அதிகப்படுத்தும். ஒரு நச்சு வட்டம் மாதிரி. ஆமா, தலைவலி வரும்போது நம்மளே அறியாம பல்ல கிடிச்சுக்கிட்டு மூச்சை கிடிச்சுக்கிட்டு இருப்போம். அது வலியை இன்னும் அதிகமாக்கும். சரியா சொன்னீங்க. ஆனா நாம மெதுவா ஆழமா சுவாசிக்கும்போது அது நம்ம பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுது. இது உடம்போட ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் அமைப்பு. இது உடலையும் மனசையும் அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்க வைக்கும். அந்த நச்சு வட்டத்தை உடைக்கிற சக்தி நம்ம சுவாசத்துக்கே இருக்கு. புத்தகம் இதுக்கு ஒரு அருமையான டெக்னிக் சொல்லுது. வலிக்குள் சுவாசிப்பது. வலிக்குள் சுவாசிக்கிறதா? அப்படின்னா உங்க உடம்புல எங்க வலிக்குதோ அந்த பகுதிக்கு உங்க மூச்சு காத்த அனுப்புற மாதிரி கற்பனை செஞ்சுக்கணும். மூச்சை உள்ள இழுக்கும்போது அந்த இடத்துக்கு பிராணவாயு போற மாதிரியும், மூச்சை வெளியே விடும்போது அந்த பகுதியை சுற்றியுள்ள இறுக்கம், எதிர்ப்பு எல்லாம் கரைஞ்சு போற மாதிரியும் நினைச்சுக்கணும். ஆமா, புத்தகத்துல லெஸ்லிங்கிற ஒரு பெண்ணோட கதை வருது. அவங்க முதுகுவலிக்காக இந்த பயிற்சியை செஞ்சாங்க. வலியோட முதல் அம்ப அவங்களால மாத்த முடியல. ஆனா சுவாசத்தின் மூலமா பதற்றம், எதிர்ப்புங்கிற 2வது அம்ப அவங்க தவிர்த்தாங்க. இதனால அவங்களோட மொத்த துன்பம் கணிசமா குறைஞ்சது. இது உடம்போட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கு, சுவாசத்தை வச்சு. ஆமா, இதோட அடுத்த கட்டம் தான் கவனத்துடன் கூடிய இயக்கம், அதாவது மைண்ட்ஃபுல் மூவ்மெண்ட். இது உடற்பயிற்சி மாதிரி உடம்ப கட்டாயப்படுத்தி வளைக்கிறதில்லை. இயக்கம் சுவாசத்திலிருந்து உருவாகணும். ஆமா, மெதுவா உடம்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அதுக்கு வலிக்காம மென்மையா அசைவுகளை கொடுக்கறது. உடம்ப ஒரு எதிரியா பார்க்காம ஒரு நண்பனா ஏத்துக்கிட்டு அதோட சேர்ந்து பயணிக்க கத்துக்கிறது தான் இதோட நோக்கம். அருமை. நாம பேசின விஷயங்கள் ரொம்ப ஆழமானது. இதை ஒரு தடவை தொகுத்து பார்த்தா கேட்கறவங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. முதல்ல துன்பம்ங்கிறதில் வலிங்கிற முதல் அம்பு மட்டும் இல்ல, அதுக்கு நாம காட்டுற எதிர்ப்பு, பயம், கோபம்ங்கிற 2வது அம்புதான்னு பார்த்தோம். ஆமா, அந்த 2வது அம்ப கையாள்றதுக்கு மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற ஒரு கருவி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு ஒரு 5 படிப்பாதையையும் பார்த்தோம். விழிப்புணர்வா இருக்கிறது, விரும்பத்தகாததை நோக்கி போறது. இனிமையானதை திருடுறது, நம்ம விழிப்புணர்வை ஒரு பெரிய கொள்கலனா மாத்திக்கிறது, கடைசியா எதிர்வினையாற்றாம பதிலளிக்க தேர்வு செய்யறது. கடைசியா இந்த எல்லா தத்துவத்தையும் நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள திரும்பவும் வசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம சுவாசம் ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான முதல் படினும் புரிஞ்சுக்கிட்டோம். சரியா சொன்னீங்க. நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்காக ஒரு இறுதி கருத்தோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இது புத்தகத்தோட குணப்படுத்துதல் மற்றும் தீர்வு, அதாவது ஹீலிங் அண்ட் கியூர் அத்தியாயத்திலிருந்து வருது. ஆசிரியர் தீர்வு கியூர்க்கும் குணமடைதல் ஹீலிங்க்கும் நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த வித்தியாசத்தை சொல்றாங்க. கியூர் வர்சஸ் ஹீலிங். ஆமா, ஒரு நோய்க்கு தீர்வு கிடைக்காம போலாம், அதாவது வலி முழுசா போகாம இருக்கலாம். ஆனா குணமடைதல், அதாவது முழுமையடைதல் என்பது எப்போதுமே சாத்தியம். இது ரொம்ப முக்கியமான வேறுபாடு. குணமடைதல்னா நம்ம யதார்த்தத்தை அப்படியே ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே ஒரு அமைதியும் முழுமையும் கண்டுபிடிக்கிறது. ஆக உங்களுக்கான கேள்வி இதுதான். உங்க வாழ்க்கையில உடல் வலியை தாண்டி எந்த பகுதியில நீங்க ஒரு தீர்வுக்காக ஆவலா காத்துக்கிட்டு இருக்கீங்க? ஒருவேளை உண்மையான பாதை தீர்வில்லாம குணமடைதலா இருக்குமோ? அதாவது இப்போ இருக்கிறத அப்படியே ஏத்துக்கிட்டு அதுக்குள்ளேயே முழுமையா கண்டுபிடிக்கிறதா இருக்குமோ? இதை சிந்தித்து பாருங்க.